ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவா ஆப்ரேட்டர்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய தேர்டு செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸான பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்யூட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜாவா ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், அதெல்லாம் நம்ம பற்றி பார்த்தோம். இப்போ தேர்டாக நம்ம பார்க்குறது தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். ஜாவாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப்ஸ்க்கு கொடுக்கலாம், இல்லைனா வந்து கேரக்டர் டேட்டா டைப்ஸ்க்கு கொடுக்கலாம், இல்லைனா வந்து இன்டிஜர்லேயே வரக்கூடிய லாங்கு, ஷார்ட்டு, இன்ட்டு, அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் அண்ட் பைட். ஸோ இந்த எல்லா டேட்டா டைப்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பொருந்தும். ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸோட மெயின் ஆப்ரேஷனே எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் பண்ணுறது பிட் பை பிட்டாக தான் அதோட ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் பைட் அப்படிங்கிறது என்னென்னா வந்து ஒரு கேரக்டருக்கு 8 பைட்ஸ். ஸோ ஒரு பைட்டுக்கு 8 பிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ 8 பிட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பிட் பை பிட்டாக வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால ஸோ சார்ட் டேட்டா டைப், பைட் டேட்டா டைப், இன்டிஜர் டேட்டா டைப்பு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து மோஸ்ட்லி இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பிட் பை பிட்டாக தான் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அது எப்படி பிட் பை பிட்டாக ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேல்யூஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுத்தாலும் மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே பைனரி ஃபார்மேட் வேல்யூஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ பைனரிஸ் அப்படின்னா வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பிட் பை பிட்டாக வந்து ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அஸ்யூம் பண்ணிக்குவோம் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு நான் 60 அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேன், பி அப்படிங்கிற வேரியபிளுக்கு 13 அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டோட பைனரி ஃபார்மேட் நம்ம வந்து இப்படி தான் நம்ம கொடுப்போம். A is equal to 60, B is equal to 13 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்டிஜர் வேரியபிள்ஸ் கொடுப்போம், அதோட வேல்யூஸ் வந்து கொடுப்போம். இப்போ இதே நம்ம பைனரி ஃபார்மேட்டில் எப்படி வந்து எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A is equal to so and so இந்த வேல்யூ, B is equal to வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ நம்ம வந்து எழுதியிருப்போம். இது எப்படி வந்து எழுதுகிறாங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த A வேல்யூ இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து 2 பவர்ஸில் நீங்கள் வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா 2 power 0. இதுதான் அந்த ஃபார்மேட் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து 2 power 0, அதாவது அதோட வேல்யூ வந்து 1. அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 power 1. ஸோ 2 power அதாவது நான் இங்கே இருக்கிறத வந்து சொல்ல இந்த பொசிஷனுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து என்ன வேல்யூ அப்படின்னா 2 power 0 அதாவது 1. இந்த பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 power 1 அதாவது அதோட வேல்யூ வந்து 2. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 power 2, ஸோ அதோட வேல்யூ வந்து 4. அதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தா 2 power 3, ஸோ அதோட வேல்யூ வந்து 8. ஸோ 8 4 2 1 அப்படிங்கிறது தான் இதோட என்ன சொல்கிறது, இதோட வந்து பார்த்திங்கன்னா வந்து பொசிஷன்ஸுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. அதே மாதிரி இதோட பொசிஷன் அப்படியே நீங்கள் 2 2 மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 2 2 2 2 4 4 2 8ன்னு வரும். அதுமாதிரி இங்கே 8 2 16 16 2 32 இந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 64, இந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 128. அப்படியே நீங்கள் 2 2 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி பை டிஃபால்ட்டாக எப்படி இருக்குன்னா அது 2 power 0ன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டு 4 எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு அது வந்து இந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கக்கூடிய பைனரி ஃபார்மேட்டுக்கு தான் கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 60க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ. இது எப்படி 16 நம்ம வந்து அது வந்து தெரிஞ்சுக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் வந்து 0 இருக்கா. ஸோ 0 இன்ட்டு இந்த வேல்யூவெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 0 இன்ட்டு 1 என்ன வரும், எனக்கு 0 தான் வரும். ஸோ 0 இன்ட்டு இதோட பொசிஷன் வேல்யூ என்ன சொன்னேன், 2 power 1 2ன்னு சொன்னேன். ஸோ 0 இன்ட்டு 2 அதுவும் 0 தான். ஸோ அதை ஒமிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ட்டு இந்த பிளேஸ்க்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ 1 இன்ட்டு 4 வந்து 4ன்னு வரும். ஸோ அதை நான் தனியாக எழுதிக்கிறேன். ஓகே, அப்புறம் இந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ட்டு 8ன்னு சொல்லி வரும். ஸோ அதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எழுதிக்கிறேன் 8. ஸோ இந்த ரெண்டு பிளேஸ்க்கு மட்டும்தான் இப்போ வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து எடுத்துக்கோங்க 1 இன்ட்டு 16 வரும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து வரும். ஸோ 16 எங்கெல்லாம் ஜீரோஸ் இருக்கோ அங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து 0ன்னு தான் அவுட்புட் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ எங்கெல்லாம் 1s இருக்கோ ஸோ 1 இன்ட்டு அந்த பொசிஷனோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 இன்ட்டு 32 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 32ன்னு சொல்லி வருது. ஸோ நான் 32 அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா
இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 32 + 16 + 8. ஸோ 16 + 8 32 தான். 32 64. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 60 அப்படிங்கிற வேல்யூ வந்து வரும். பி வேல்யூ வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா b = 13 இல்லையா. ஸோ இது வந்து 2^0 + 1 ப்ளஸ் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா 2^2 4 ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 2^3 8. ஸோ இதை நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன வருது 13 வருது. ஸோ 8 + 4 + 1 13 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பியோட வேல்யூ வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பைனரி ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பிட் பை பிட்டாக வந்து ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுதானே நமக்கு இருக்குது. இப்போ வந்து a = 60 நம்ம பைனரி ஃபார்மேட்டில் எழுதிட்டோம். b = 13 அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பைனரி ஃபார்மேட்டில் எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் பிட் பை பிட்டாக. ஸோ ஃபஸ்ட் என்னென்ன பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். இதை நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்ரேட்டர் காலம் கீழே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆண்ட் ஆப்ரேட்டர் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ பிட்வைஸ் ஆண்ட் ஆப்ரேட்டர் இதுதான். இது வந்து பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர், இது பிட்வைஸ் எக்ஸார் ஆப்ரேட்டர், இது வந்து பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், இது வந்து ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இந்த மாதிரி ட்ரிபிள் டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து 0 ஃபில் ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டர் வந்து இருக்குது ஜாவாவில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா வந்து பிட்வைஸ் ஆண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஆண்ட் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து மல்டிப்ளிகேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிட் பை பிட்டாக வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து இதோட ரிசல்ட் வந்து ட்ரூன்னு எப்போ வரும் அப்படின்னா எப்போல்லாம் வந்து 2 இன்புட்ஸுமே வந்து ட்ரூவாக இருக்கும் அப்போ தான் வந்து ரிசல்ட்டும் ட்ரூவாக வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் ஆண்ட் ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்க இல்லையா a = 60 பைனரி ஃபார்மேட்டில் இருக்குது, b = 13 பைனரி ஃபார்மேட்டில் இருக்குது. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா a and b. ஸோ இதுக்கு பேர் என்னது பிட்வைஸ் ஆண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ எப்போ 2 இன்புட்ஸுமே ட்ரூவாக இருக்கோ அப்போ அவுட்புட்டும் ட்ரூவாக வரும். ஸோ 0 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ வந்து 0ன்னு தான் வரும். 0 0 2 இன்புட்ஸுமே ஃபால்ஸாக இருக்கனால அவுட்புட்டும் ஃபால்ஸ் தான் வரும். 1 1 இது 2 இன்புட்மே ட்ரூவாக இருக்குது. ஸோ ட்ரூன்னு வருது. இங்கே 2 இன்புட்மே ட்ரூன்னு இருக்குது. ஸோ இதுவும் ட்ரூன்னு சொல்லி வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆல்டர்னேட்டிவாக தான் இருக்குது. 2 இன்புட்ஸுமே ட்ரூவாக இல்லை. ஸோ இது ஃபுல்லாமே 0 0 தான் வருது. ஸோ அப்போ இதோட வேல்யூ எனக்கு என்ன வரும்னா 8 + 4 மட்டும்தான் இருக்கும் 12. ஸோ a and b வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 12 அப்படிங்கிற வேல்யூ தான் வரும். ஸோ இதான் வந்து பிட்வைஸ் ஆண்ட் ஆப்ரேஷன். இதே வந்து பிட்வைஸ் ஆர் ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நான் எப்படி வந்து ஆண்டுக்கு சொன்னனோ 2 இன்புட்ஸுமே ட்ரூவாக இருந்தால் தான் இங்கே ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ். பிட்வைஸ் ஆர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்புட் இல்லை 2 இன்புட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னா ட்ரூவாக தான் வரும். 2 இன்புட்மே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் இங்கே ஃபால்ஸாக வரும். மற்ற நேரத்தில் வந்து இது ட்ரூவாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பிட்வைஸ் ஆர். ஸோ பிட்வைஸ் ஆரில் ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தால் போதும். ஸோ இது வந்து 1ன்னு வரும், இது 0 0 இது 0ன்னு வரும், 1 1 2 இன்புட்மே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூன்னு தான் வரும். ஸோ 1 2 இன்புட்மே ட்ரூவாக இருக்கனால 1ன்னு தான் போட்டிருக்கோம். 1 0 1 1 0 1 இங்கே ரெண்டுமே 0 0வாக இருக்கனால 0 0ன்னு போட்டிருக்கோம். ஸோ இதோட வேல்யூவும் வந்து போதுன்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 1 + 4 + 8 13 வரும். ப்ளஸ் அதோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த 16 + 32 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த ரிசல்ட்டு தான் வரும். 61 அப்படிங்கிற ரிசல்ட்டு தான் நமக்கு வந்து வரும். ஸோ இதான் வந்து பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் எக்ஸார் ஆப்ரேட்டரும் இருக்குது. ஸோ பிட்வைஸ் எக்ஸார் ஆப்ரேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய 2 இன்புட்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அப்போ தான் அவுட்புட் வந்து உங்களுக்கு ட்ரூன்னு வரும். எப்போ வந்து 2 இன்புட்ஸுமே வந்து சேமாக இருக்கோ அப்போ அவுட்புட் வந்து ஃபால்ஸுன்னு வரும். இதான் வந்து பிட்வைஸ் எக்ஸார் ஆப்ரேஷன். ஓகே, இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த எக்ஸாம்பிளே காமிக்க போகிறேன். ஸோ எக்ஸார் ஆப்ரேஷன் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 0 1 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அல்டர்னேட்டாக இருக்கா. ஸோ அது வந்து 1ன்னு சொல்லி வருது. 0 0 ரெண்டுமே சேமாக இருக்கா. ஸோ 0ன்னு வருது. 1 1 ரெண்டுமே சேமாக இருக்கா. ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்குது. 1 1 ரெண்டுமே இன்புட் சேமாக இருக்கா. ஸோ அவுட்புட் வந்து 0ன்னு வருது. 1 0 1 0 இங்கே 2 இன்புட்மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ 1 1ன்னு வருது. 0 0 0 0 2 இன்புட்ஸுமே சேமாக இருக்கனால அவுட்புட்டும் வந்து 0 அப்படின்னு சொல்லி வருது. இதான் வந்து பிட்வைஸ் எக்ஸார் ஆப்ரேஷன். ஸோ இதோட வேல்யூ நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கலாம். 64 + 32 + 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணிக்கலாம்.
இதோட ஒரு வேல்யூ என்ன வரும்னா 49 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்து வரும். அதுதான் இங்கே நம்ம வந்து காமிச்சிருக்கோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 3 பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் என்னன்னா பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூனரி ஆப்ரேட்டர் தான். அதனால் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ரண்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்ம வந்து 2 ஆப்ரண்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒரே ஒரு ஆப்ரண்ட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டில்டு சிம்பிள் இருக்குல்ல, இதை வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா பிட்வைஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ 0 ஏ இருக்கு இல்லையா, ஏ வேல்யூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதை மட்டும் எடுத்து நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். 0வாக இருந்தால் 1 மாற்றுறேன், 0வாக இருந்தால் 1 மாற்றுறேன், 1 இருந்தால் 0, 1 இருந்தால் 0. சிமிலர் 1 1 எங்கே இருக்கோ அதெல்லாம் 0 மாற்றுறோம், 0 0 இருக்கிற இடத்துலாம் 1 மாற்றுறோம். இதான் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட். இது வந்து யூனரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு ஆப்ரண்ட் மட்டும் தான் அது எடுத்துக்கும். ஓகே, இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிட்வைஸில் லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த பைனரி லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, A = 16 பைனரி ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் வந்து என்ன வேல்யூ லெஃப்ட் ஷிஃப்ட் 2ன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த வேல்யூ வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் உங்களுக்கு வந்து பண்ணும். ஸோ பிட் பை பிட்டாக தான் வந்து உங்களுக்கு நம்பர்ஸை வந்து மூவ் பண்ணும். அது நான் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் 2 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஏல வந்து என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் இருக்குது, 0 0 1 1 1 1 0 0. ஸோ இது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம் 2 டைம்ஸ். ஸோ ஒரு டைம் நீங்கள் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறப்ப யோசிச்சுக்கோங்க, நீங்கள் இந்த நம்பரை இந்த பிளேஸ்க்கு போடுறீங்க, இந்த நம்பர் இந்த பிளேஸ்க்கு போடுறீங்க, இந்த நம்பர் இந்த பிளேஸ்க்கு போடுறீங்க, இந்த நம்பர் இந்த பிளேஸ்க்கு போகுது, இந்த நம்பர் இந்த பிளேஸ்க்கு போகுது, இந்த நம்பர் இந்த பிளேஸ்க்கு போகுது, இந்த நம்பர் வெளியே போகுது. ஸோ லாஸ்ட் பிளேஸில் வந்து எம்டியாக இருக்கும். அந்த பிளேஸில் நம்ம 0ன்னு ஃபில் பண்ணுறோம். அப்போ எப்படி வரும் வேல்யூ அப்படின்னா 0 1 1 1 ஸ்பேஸ் விட்டு 1 0 0 0 அப்படின்னு சொல்லி முடியும். ஸோ லாஸ்ட்டில் 0 ஆட் பண்ணிவிட்டு இந்த இருக்க நம்பர்ஸ் எல்லாமே லெஃப்ட் டைம் ஒரு ஷிஃப்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ வரும். இது நம்ம என்ன வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம், இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2ன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் நீங்கள் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு ஒரு டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகும். ஸோ 1 1 1 1 4 1 ஆகும், 1 2 3 4. ஸோ 4 0 ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பைனரி லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதோட ரிசல்ட் வந்து இப்படி தான் வரும். ஸோ இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள், எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, அப்படி தான் வந்து இது வந்து இதுவாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எப்படி லெஃப்ட் ஷிஃப்ட் பார்த்தோமோ அதே நம்ம ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரும் பார்க்கலாம். இப்போ எப்படி லெஃப்ட் சைடு 1/bit பிட்டாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோமோ பிட்ஸ் எல்லாத்தையுமே, இப்போ ரைட் சைடு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஆனால் அந்த ஆப்ரேட்டர் சிம்பிள் மட்டும்தான் வேறு. இது லெஃப்ட் சைடு லெஸ் தென் சிம்பிளை வந்து 2 டைம்ஸ் போட்டிருக்கோம். இது கிரேட்டர் தேன் சிம்பிளை வந்து நம்ம 2 டைம்ஸ் போட்டிருக்கோம். இதான் வந்து ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ A > 2, ஏயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 0 0 1 1 1 1 0 0. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ரைட் ஷிஃப்ட் 2 டைம்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவேன், இங்கே இருக்க வேல்யூஸ் இங்கே போகும், இங்கே இருக்க வேல்யூ இங்கே போகும், இங்கே இருக்க வேல்யூ இங்கே, இங்கே இருக்க வேல்யூ இங்கே, இங்கே இருக்க வேல்யூ இங்கே, இங்கே இருக்க வேல்யூ இங்கே, இங்கே இருக்க வேல்யூ இங்கே. ஸோ லாஸ்ட் பொசிஷன் இருக்குது அது வந்து எரேஸ் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து எம்டியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு சொல்லி ஃபில் ஆகும். ஸோ இந்த இடத்துல 0ன்னு ஃபில் ஆகுது, அப்புறம் 0 0 1ன்னு வரும். நெக்ஸ்ட் பிளேஸில் 1 1 1 0ன்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரைட் ஷிஃப்ட் ஆனால் இந்த மாதிரி அவுட்புட் வரும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்னொரு டைமும் ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ஒரு டைம் மறுபடியும் ரைட் ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ 4 0 வரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 1 வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8 4 2 1 அப்படின்னு சொல்லி. ஸோ ரைட் ஷிஃப்ட் 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ தான் வரும். ஸோ 4 1 இருக்கா. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஷிஃப்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வருது 2 டைம்ஸ் பண்ணுறப்ப. இதே வந்து பார்த்திங்கன்னா 0 ஃபுல் ரைட் ஷிஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நீங்கள் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, அப்போ வந்து லெஃப்ட் ஆப்ரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னது ஒவ்வொரு பிட் பை பிட்டாக மூவ் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து என்ன வேல்யூஸால் ஃபில் பண்ணணும்னா எனக்கு 0வால் ஃபில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து 4மே ஒன்றா வந்துருச்சு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸை எனக்கு பிரிண்ட் பண்ணல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அந்த 0 வேல்யூஸையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 0 ஃபில் 0வால் எனக்கு ஃபில் பண்ணணும் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறப்ப அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு எக்ஸாக்டாக இந்த அவுட்புட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரேட்டர் தேன் சிம்பிளையே வந்து 3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அப்போ அது 0 ஃபில் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, லெஃப்ட் சைடில் வந்து 0 ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டரோட மெயின் இது. ஸோ இப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் உங்களுக்கு என்னென்ன ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். AND, OR, XOR, காம்ப்ளிமெண்ட், லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட், 0 ஃபில் ரைட் ஷிஃப்ட் இது எல்லாமே பார்த்தோம். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கோட் பிளாக்ஸ் இது இருக்குது இல்லையா, எக்லிப்ஸ் IDE, ஸோ அதில் வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.